நல்ல வேலை சாகல. என்ன வேலை பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்மளோட பிரச்சனைகளை பத்தி யோசிச்சுதான். எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன பிரச்சனை? ஏன் அளவுக்கு பிரச்சனை உங்களுக்கு இல்லல்ல? பிரச்சனையை காரணம் காட்டி ஒவ்வொருத்தவங்களும் இப்படி நடந்துக்கிட்டா ஊர்ல இருக்கிறவங்கள கிரிமினல்ஸ் ஆயிட மாட்டாங்க? இப்ப நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்? இந்த மாதிரி ஒரு கிரிமினல் பிடிச்சு நாங்க போலீஸ் கிட்ட கொடுத்து அவங்க கொடுக்கற காசை வாங்க போறோம். நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது. ஐயோ, என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. இதெல்லாம் டெரரிஸ்ட்ங்க பண்ற வேலை. எந்த டெரரிஸ்ட் திருடன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பணம் வாங்கியிருக்கான்னு சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இது பிடிக்கல. ஏய், என்னாச்சுடா அவளுக்கு? வா வாடா. சார், நீங்க எங்க வரீங்க? அந்த ஆள் கூட இரு. இல்ல நானும் ஓட்டனா அங்கே இருடா. அனு 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 ப்ளீஸ், நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. நம்ம எல்லா நன்மைக்காக தான் இதை செஞ்சிருக்கோம். ப்ளீஸ் சொல்றதை கொஞ்சம் கேளு. நாங்க சொல்றது முழுசா கேளணும். அதுக்கப்புறம் நாங்க பண்ணது தப்பா இல்ல நீயே சொல்லு. உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு உதவி பண்ணு. உங்க அப்பாவோட நிலைமையை யோசிச்சுதான் நாங்க இப்படி ஒரு முடிவையே எடுத்தோம். அன்னைக்கு எப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்க இடத்துல ஒரு வெட்டுக்குத்து நடந்தது ஞாபகம் இருக்கா? குத்துப்பட்ட காதலனை ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்ராஹிம் இங்கதான் இருக்கான், 23ஆம் தேதி மந்திரி போற ஃபிளைட்ல அந்த ஆளும் மாறு வேஷத்துல போறான்னு சொன்னாரு. இந்த ஆள் எங்க இருப்பான், எந்த வேஷத்துல இருப்பான்னு எங்க யாருக்குமே தெரியாது. அதனாலதான் இந்த ஆளோட மேகசின் எடுத்துட்டு உன்கிட்ட வந்தேன். உன்கிட்ட போலீஸ்ன்னு சொல்லி ஸ்கெட்ச் பண்ணதெல்லாம் போய் தான் அனு. இந்தியால இருக்கிற எல்லா போலீஸும் தேடுற ஒரே ஆள் இவன் தான். இந்த ஆள் தலைக்கு 50 லட்சம். நாங்க என்ன யோசிச்சோம்னா, நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீரணும்னா அந்த ஆளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதா ஒரே வழின்னு யோசிச்சோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஆளை இங்க கூட்டிட்டு வந்தாச்சுல்ல, இனிமே எல்லாம் சிம்பிள். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஆளை ஒப்படைச்சிட்டு காசை வாங்கிக்க வேண்டியதான். நீங்க போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணும்போது ஏதாவது வித்தியாசமான சம்பவம்? நோ சார். நோ நோ. செக்யூரிட்டி செக் பண்ணும்போது? நோ. நோ நோ சார். வெல், ஆனா அது ஃப்ளைட்ல நடந்துருச்சே. சார், அதுக்கு முன்னாடி ஒரு பேசஞ்சருக்கு அட்டாக் வந்துருச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? இல்ல சார், ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆம்புலன்ஸ் வராம எப்படி அட்டாக் வந்து ஒரு நடந்தே போயிட்டாரா? இல்ல சார், அவர் கூட 4 பேர் இருந்தாங்க, சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் அவரை கூட்டு போனாங்க. இதோ அவசரத்துல இந்த பேக்கை ஃப்ளைட்டே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த 4 பேர் இவங்க தானே? ஆமா சார். அருண் அகர்வால், கண்ணன், நந்தகோபால், சுப்பிரமணிய சாமி. சாமியா? பாவம் பசங்க, மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப பயந்துட்டாங்க. ஓ அப்படியா? இவங்க எப்படி போனாங்க? அதாவது அட்டாக் வந்து அந்த ஆளை கூட்டிட்டு அவங்க எப்படி போனாங்கன்னு கேக்குறேன். கார்ல. கார்லயே இப்ப பல மாடல் வந்துருச்சே. என்ன கம்பெனி, என்ன மாடல்? ஒரு மாருதி வேணுன்னு செக்யூரிட்டி சொன்னாரு. செக்யூரிட்டி? அதை விடுங்க. பார்க்கிங் லாட்ல அன்னைக்கு பார்க் ஆன வெஹிக்கிள்ஸோட லிஸ்ட் எனக்கு வேணும் சார். ஐயோ, அது உடனே வேணும். ஓகே சார். ஃப்ளைட்ல இருந்து மாமாவை கூட்டிட்டு போன அந்த மருமகள் அடிங்க யாரா இருக்கும்? இந்த கோவூர் எங்க இருக்குன்னு தெரியலையே. என்னது? கோவூர்னு சொன்னேன். What?
இருங்க, கர்ச்சீஃப் எடுத்து முகத்தை மூடுங்க. அனு, ஷால் எடுத்து முகத்தை மூடு. அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுங்கடா, இல்லனா இவன் என்ன கொன்னுடுவான் போல இருக்கு. சொல்றது கேக்கல? அவுத்து விடுங்க. I said open it. அவனை விடு. உன்னால சுட முடியாது. நீ சுட்டா சாக போறது இவன்தான். நீ முதல் தடவை துப்பாக்கியை பிடிக்கிறேன்னு நீ பிடிச்சிருக்கிற ஸ்டைல பார்த்தாலே தெரியுது. மரியாதையா என்ன விட்டுருங்க. அவுத்து விடுங்கன்னு சொல்றல. கரெக்ட் தான். நான் துப்பாக்கி எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியம் வரல. இந்த ரேஞ்சில் யாருக்கும் குறி தப்பாது. அவனை விடு. விடு. அண்ணா போன் வந்திருக்கு. ஹலோ. வாட்? அது ஆஃப் பண்ணா. பாய் இன்னும் நேபாளுக்கு வரலையா? ஓ ஷிட். எஸ் நாராயணசாமி. யாரு? அடடே நீயா? என்ன கனகம்? என்ன குழந்தை சாப்பிடலையா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அது பசிக்கும் போது சாப்பிடும். நீ ஜாஸ்தி சாப்பிடாத. ஏய், போனை வெயிடிக்கிற. வெயிடின்னு சொன்ன. சார், இவரோட தான் அந்த மாருதி கார். எந்த காரு? ஏர்போர்ட்டுக்கு வந்த அந்த மாருதி கார் இவரோட தான். நமஸ்தே ஜி. இவர் ஆபீஸை சர்ச் பண்ணப்போ சில பேப்பர்ஸும் இந்த போட்டோவும் லைசன்ஸும் கிடைச்சது சார். சரி, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நம்மளுக்கு கோல்டு பிசினஸ். நமக்கா? இல்ல, நான் கோல்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். கார் பிசினஸ் பண்ணலையே? இல்ல. அப்புறம் எப்படி உங்க கார் அவன் கைக்கு போச்சு? இவன் நம்ம கடைக்கு, இவன் என்னோட கடைக்கு அப்பப்போ வந்து சில்லற வேலை செஞ்சு தருவான். ஒரு தடவை பழைய கார் வேணும்னு நம்மள்ட்ட சொன்னப்போ நம்மளுக்கா? இல்ல, நான் தான் சொன்னேன் காரை எடுத்துக்கோன்னு. இது வரைக்கும் துட்டு தரல சாரு. அப்படின்னா நம்மளோட இவனோட பேர் என்ன? மணி. காரை எடுத்துட்டு போகும்போது இவன் கூட வேற யாரையாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? இல்லே. இல்ல. எங்களுக்குன்னு வாங்கி வச்சிருந்தத நீ வந்து மேரியா? எனக்கே அதை பார்த்தது. போ போ போ. உன் தம்பி தானே, சாப்பிட்டுமே. என்ன கிண்டலா? சுமார். நீ தான் இவங்க லீடரா? உங்களுக்குள்ள யாரும் அந்த மாதிரி இல்லை. என்ன? எங்களுக்குள்ள லீடர் யாரும் இல்லைன்னு. உங்களை யார் அனுப்புனது? எதுக்காக? என்ன வேணும்? எங்களை யாரும் அனுப்பல, நாங்களா தான் வந்தோம். பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க. ஓஹோ. என்ன வயசு? 150. 150 நாட் அவுட். உனக்கு அந்த துப்பாக்கி எப்படி கிடைச்சது? அதுவா, அது ஒரு பாதுகாப்புக்காக சேட்டுக்கிட்டே இருந்து சொல்லிட்டேன். இப்ப உதவி பண்ணிச்சுல. இருந்தாலும் நீங்க ஃப்ளைட்ல எல்லாம் போய். அது நம்ம ஐயா இருந்ததுனால தப்பிச்சேன். அவன் அவங்க அப்பா கூட டெல்லி பாம்பே எல்லாம் போயிருக்கான்ல, அவன் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். For more updates, like, comment, subscribe to our channel.